ஹலோ மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து டபுள் ஷாட் ஈவெண்ட் வந்து வரதா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா வரல, ஏதோ கிராஷ் ஆகிடுச்சு போல். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 4 மணி போல் ஏதோ வந்துருச்சு. அதை நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டோம், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரோல் பண்ணி எத்தனை டைமண்ட் ஆகுது, எத்தனை டைமண்ட் இருந்தால் அது எடுக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம ரோல் பண்ணி காட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுக்க தந்தால் எடுங்க, அதோட உங்களோட இஷ்டம். வாங்க வீடியோக்குள்ளே போய் காட்டலாம் வாங்க. ஃபீனிக்ஸ் ஃபீனிக்ஸ்னா அழிவுல இருந்து மீண்டு வர ஒரு அதிசய பறவை. அது தன்னைத்தானே மாச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த சாம்பல்ல இருந்து உயிரோட திரும்ப வரும். அந்த மாதிரி தான் இதுணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 4000 டைமண்ட், 4202 டைமண்ட் இருக்குது. இதில் வந்து எத்தனை டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் இதை கொடுப்பானுங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம என்ன தான் ரோல் பண்ணாலும் அதை வந்து அவனுக்கு கொடுக்குற இதில் தான் செட் பண்ணி வச்சுருப்பானுங்க, எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கன்னை அன்எக்யூப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு ரோல் பண்ணிட்டோம். எல்லாம் ஒன்று 2 கொடுக்குறானுங்க. பார்த்தீங்களா, ஒன்றா கொடுத்தா நம்ம என்றைக்கு தான் எடுக்கிறதுனே தெரியல. இதை எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரபுள் மேக்கருக்கு வந்து நம்ம வந்து எய்ம் வைக்கல, அந்த ஆரஞ்சு கலர் தான் விழுன்ட்டு ட்ரை பண்ணுறோம். கடைசியில் வந்து அதை எல்லா கன்னுமே எடுத்துட்டோம். அது எந்த டைமண்டில் கொடுத்தானுங்க அப்படின்றது தான் இதுலேயே பார்த்தா ஒரு சின்ன சிக்கலாகிடுச்சு. அதே கிளிக் பண்ணி நம்ம போடுறப்ப டக்குன்னு வீடியோ கட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அந்த கன்னை எடுத்தோமா இல்லைன்றத கடைசியில் வந்து ப்ரூஃப்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. நம்ம டைமண்ட் ரோல் பண்ண பிடிக்கினே இருப்பானுங்களே தவிர இவனுக்கு தரமாட்டேன்னு அப்படியே ஒரே இதுவாக செட் பண்ணி வச்சுருப்பானுங்க பொழுது. தரவே இல்லைங்க கடைசி வரைக்கும் அவனுங்க. அது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, என்னென்ன கன்னெல்லாம் கொடுத்தானுங்க அப்படின்றத வந்து நீங்கள் போகிற போக்கு வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்க, ஒன்றா கொடுக்குறானுங்க. ஒன்றா கொடுத்து 2 ஒரு 7 டோக்கனாக தான் கொடுக்குறானுங்களே தவிர அது வந்து ஒரு 10 15 அது ஏன்னா தரான்லாம் பாருங்கள். இங்கே 15 டோக்கனே இல்லைங்க பொழுது. நான் தான் ஆர்வத்தில் உழைப்பு போல் 2 ஓகேங்க. ஏதோ 2 கொடுத்தானுங்க. ஓ மை காட், ஒரு 9 வந்துச்சு. சரி ஓகே, நம்ம ரோல் பண்ணுவோம். 90 பார்த்துங்க. இதே ஒரு 400 டைமண்ட் காலி ஆகிடுச்சு. 400 டைமண்டுக்கு 74 வந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி நான் ஒரு 40 வந்து வச்சுருந்தேன் டோக்கனு. ப்ளஸ் வந்து அந்த 400 டோக்கனுக்கு வந்து ஒரு 30 ஏதோ வந்திருக்கு. இதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட் செலவாகுது. மொத்தம் 250 தேவைன்னு நினைக்கிறேன் அந்த டாப் வந்து எடுக்கிறதுக்கு. அந்த இன்குபட்ட டாப் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. மீதிப்படி ட்ரபிள் மேக்கர் விழலான்னு ஏன்னா இருந்தாலும் உங்களுக்காக கண்டிப்பாக எடுத்து காட்டுவேன் அது எத்தனை டைமண்டில் விழுந்ததுன்ட்டு. அந்த ட்ரபிள் மேக்கர் அப்படி அந்த பவரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது எதுக்கு அதில் வச்சுருக்காங்கன்னே தெரியல. அந்த இன்குபட்டே என்ன ஒன்று இல்லை, 1 பஞ்ச் மேனை கூட கொண்டு வந்துருவான் நடுவில். அதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். எல்லாரும் போட்டு இது பண்ணுவோம். எங்கே ஊந்துச்சுங்க, ஆடா பாவீங்களாடே, இந்த கண்ணை ஏன்டா கொடுங்க. இது எங்கடா நான் கேட்ட கண்ணை கொடுக்கணும்னா கேட்காத கண்ணை கொடுத்து சாவடிக்கிறீங்களாடா. வாங்க இப்போ பேசிக்கிட்டே வீடியோக்குள்ளே போவே இல்லை போல. நான் விழுந்துடுறா கைப்பில். ஆடா பாவி ஒன்று. இந்த ஒன்றுலாம் எவனா கண்டுது, ஒன்றெல்லாம் எடுங்கடா தேசியது. ஒரு 3 நாள் வாங்கிடா. 90 டைமண்ட் கொடுக்குறோம். ஒரு இதுவே இல்லைங்க உங்களுக்கு. கரினாக்காரன் நம்ம பேசுறது ஏன்னா விட்டு கேட்பானுங்களோ. 2 போடு. ஏதோ பரவாயில்ல, கேட்கல போலுக்குது. உண்மையாகவே கொடுத்துட்டானுங்க திட்டின காரணத்தினால. நல்லா பையன் நல்லாடே கரினாணி. இதேமாரி நம்ம திட்டிகிட்டே போட்டோன்னா வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. எப்படியா இருந்தாலும் மைக்கு எதனா வச்சு செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. அதனால் கொஞ்சம் புகழ்வோம். டேய் கரீனா, நீ தான்டா உலகத்திலே சிறந்த கேம்டா. ஊந்துடுறா பாவீங்களா. உங்களை சொன்னது தப்பாடா. ஒன்றா கொடுத்து சாவடிக்கிறேன். டேய் மோசக்காரா, டேய் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. டேய் நீங்கள் திருந்தில்ல, நாங்கள் திருந்த மாட்டோம். டைமண்ட் கொடுத்து எடுக்கிறோம் பாரு, நீங்களே தான் செருப்பு கட்டி அடிக்கணும். உங்களுக்காக நாங்கள் வந்து சரி விளையாடி உங்களுக்கான சம்பாரிச்சு கொடுத்தா ஒரு கண்ணை ஓசில் கொடுக்கணும்னா தர மாட்டீங்க. சரி ஓசில் தான் கொடுக்க மாட்டீங்க. ஒரு 200-300 டைமண்டில் கொடுத்தாருனால அவங்களுக்கு கேடு. ஆனால் பாவீங்களா, ஒரு 8-9 கிடச்சிது. இதில் ஒரு தான் போடுவாங்க. என்ன தான் உழுது பார்ப்போம். ட்ரெஸ்ஸு ஊந்துன்னா லக்கு. ஆடா பாவீங்களா, ஏதோ டோக்கன் ஏதோ எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க. அதில் ரோல் பண்ணுறதுக்கு இதில் ரோல் பண்ணால் கூட இதே வச்சு முச்சு விட்ருவானுங்களோ. அட ஒன்று இதுமாரிலாம் கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க. என்னை வச்சு சரிங்கண்ணா. நீங்கள் 3 போடு. அட என்னடா ஒன்றா கொடுக்குறானுங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க. என் சொத்தை அழிச்சு இங்கே வந்து டைமண்டாக அழிச்சு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விளையாட்டு காட்டுனுங்கிறீங்க. விளையாட்டு என்ன தான் நினச்சி பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியலடா. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணி கடறீங்கண்ணா. ஒரு டைமண்ட் ஒரு 1000 டைமண்டாச்சும் ஒன்று கொடுத்தா என்னங்க. ஊந்துச்சு அடாங்க. சை 2 போய் ஊந்துச்சு பொழுது. எனக்கு நம்ம ஊந்த மாரி தெரியுதுங்க. அது
உங்களுக்கு அப்படி தானே தெரிஞ்சுது? அப்படி தெரிஞ்சதா இல்லையான்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவனுங்க கொடுக்குற மாதிரி தெரிலைங்க. திரும்பி 2 ஏதோ பரவாயில்ல, ஒன்று ஒன்றா கொடுக்காது 2லேயே விழுது, அது வரைக்கும் நல்லது. டேய் இங்கே இட்டு போன ட்ரபுள் மேக்கர் ஏற்றி கொடுக்குறா டே, ஏன்டா இப்படி பண்ணி சாவடிக்கிறீங்க? அது ஏதோ ஒரு ரோஸ் கலர் கண்ணை கொடுத்துக்கிறானுங்க, அந்த 100 புல்லட் கண்ணு ஏதோ ஒன்று, அதை கொடுக்குறீங்களா? அது எதுக்குடா கொடுத்தீங்க? வீழ்ந்தா எத்தனை டோக்கன் தருவாங்க? கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, அது வீழ்ந்தது கூட விட மாறுது. ஒரு 100 கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 4 வாட்டி ஒன்றுனா போதும், ஒரு 2 கன்று எடுத்துடலாம். டேய் 2 1 அடங்க 3 1 2 2. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்குன்னே வந்து வாய்க்கிறானுங்க. காலங்காட்டி தூங்கி ஏந்ததுக்கு உங்களை கண்ணை மூச்சிட்டாலே இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ வேகமாக ரோல் பண்ணி சப்ஸ்கிரைபராக ரோல் பண்ணி போட்டால் நீங்கள் என்னானா எனக்காக ஒரு இது உங்களுக்காக பாடுபடுறேண்ணா. நீங்கள் இது பண்ணுறதுக்காக தயவுசெய்து இந்த கன்னை எடுத்துடாதீங்க. கரீனா ஃப்ரீ ஃபயர்காரன் பார்த்தா கூட பரவாயில்ல, அத்தனை டைமண்ட் வந்து ரோல் பண்ணி எடுத்து ஃப்ரீ ஃபயர் வெறியங்களாம் இருக்கானுங்க. இதில் வேறு உங்களுக்காக ஓய்ச்சி கொடுக்குற நண்பர்கள்லாம் இருக்கானுங்கடா, அவனுக்காக வச்சு கொஞ்சம் செய்யுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் நல்லதாக பார்த்தா தான் நான் எடுக்கணும்னு தோணும் அவனுங்களுக்கு கூட. என்னோடய வீடியோலாம் பார்த்தா கண்டிப்பாக எடுக்கணும்னு தோணாது. டே அவ்வளோ டைமண்ட் குடிக்கிட்டீங்கடா. இப்பயே பார்த்துங்க 1600 டைமண்டோ நம்ம போயிடுச்சுங்க. அது உள்ள 1600 டைமண்ட் கிட்ட போயிடுச்சு. 5 அப்பா ஏதோ ஓரளவுக்கு நல்லா கொடுக்குறானுங்க. இப்போ தான் நம்ம ஏதோ திட்ட நல்லா கொடுப்பானுங்க பொழுது. எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கழுவி விட்டுருங்க. அது கூட அவனுக்கு லிங்க் நம்ம ஷேர் பண்ணுவோம். கரீனா ஃப்ரீ ஃபயர்னு கொலாபரேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து அதில் கொலாபரேட் பண்ணி திட்டுவோம் நம்ம எல்லாரையும். கரீனா ஃப்ரீ ஃபயர்னால அப்பயாச்சும் அறிவு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறாங்களா பார்ப்போம். என்ன தான் நினச்சி பண்ணுறானுங்க, எதுக்கு தான் பண்ணுறானுன்னு ஒன்றும் புரியல நமக்கும். ஏன் தானே இப்படி பண்ணுறீங்க? எனக்குனே வந்து வாய்ப்பு இல்லைடா. 90 போடுவோம். அடுத்து அடங்க ஏன்டா எனக்குனே வந்து இப்படி பண்ணாதீங்கடா. ஒரு 5 ஒரு 3 8 என்ன பண்ணுறது ஒன்று வச்சு 200 வந்துடுச்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணுமோ, தரவே மாட்டானுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏங்க இதெல்லாம் ரொம்ப மோசங்க இதெல்லாம். இங்கே 2000 டைமண்ட் காலிங்க. 2000 டைமண்டுக்கு கரெக்டாக 150 தான் கொடுத்துருக்கானுங்க. ஆல்ரெடி நான் 50 வச்சுருந்தேன், 150 தான் கொடுத்துருக்கானுங்க. 2000 டைமண்ட் 150 தான் எங்கே போகிறது? அகெயின் ஒரு 90 2 1 டேய் சோழமுத்தா மொத்தமாக ஈத்து முடிச்சு விட்றீங்க பொழுது. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? மீது தீபாவளிக்கு வேறு எதனா ரோல் பண்ணி ஏன்னா வீடியோ போடலான்னு வச்சுருந்தா டைமண்ட் மீதி இருக்குன்னு பார்த்தா ஏதோ பரவாயில்ல, ஏதாவது 2 கொடுத்தானுங்க. ஏன்டா எதனா திட்டினா தானே தருவீங்களாடா நீங்கள்? அது ஏன்டா சோப் தானே, அதையாச்சும் உள்ளே எடுத்து வந்துடலாம். இந்த இப்போ போன ட்ரபிள் மேக்கரை தூக்கி வந்து நடுவில் சொல்லி வச்சுக்கிறானுங்க. அதில் தீம் கன்று வேறு இருக்குது 2. எதுக்கு தானே இப்படி பண்ணுறானுங்க நேற்று தெரில. போட்டு ரோல் பண்ணினே இருக்கிறோம். 230 டோக்கனே வந்துச்சு, ஆனால் விழுந்த பாடு இல்லை. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே டைமண்ட் 1000 டைமண்ட்லாம் வச்சுட்டு கையே வச்சிடாதீங்க, சோழியை முடிச்சு விட்றானுங்க. அதுக்கு பதில் எங்கன்னா எவோ கன்ஸ்கனில் போய் சுற்றிட்டு 1000 டைமண்ட்லேருந்து ஒரு கன்று எடுத்து வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் ஏன்னா ஃப்ரீயாக டோக்கன் கொடுத்தாங்கன்னா மேக்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு காசு கொடுத்து தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் முடிச்சு விட்டு சிறப்பாக செஞ்சு விட்ருவானுங்க நம்மளை. ஐயோ இதில் வேறு கொடுத்துட்டானுங்களே அந்த ட்ரெஸ்ஸை. எங்கே தர போகிறானுங்க? நமக்கு காலங்காட்டியுமே சூப்பராக இருக்குதுங்க. சுற்றி அடிக்கிறான் காலங்காட்டியும். அடே மோசக்காரங்களா கொடுக்கல டேய், என்னாலே நான் வச்சு செய்கிறீங்க டேய், என்ன இப்படி பண்ணுறீங்களா டேய்? இந்த கரீனா ஃப்ரீ ஃபயர்னால நம்மனா நடுத்தருக்கு தான் வரணும் பொழுது. நம்ம எல்லாம் வேறு நான் எடுத்து யூடியூப்பில் வேறு போட்டு எத்தனை பேர் இதை பார்த்துட்டு வெளியில் எடுக்க போகிறானுன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. எங்க இப்படியே சொல்கிறாங்க டைமண்ட்லாம் நல்லா வச்சுருந்தா மட்டும் எடுங்க. நம்ம பாருங்கள் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற நிலமை. என்ன பண்ணுறது, டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்சே பண்ணியாச்சு. இதைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரபிள் மேக்கரையும் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து அதை எடுத்த ப்ரூஃப் வந்து நான் பின்னாடி வைக்கிறேன். ட்ரபிள் மேக்கரு அப்புறம் வந்து அந்த ஹேண்ட் ஆஃப் ப்ரூஃப், அது 2த்தையுமே எடுத்தாச்சு. அது எடுக்கிறதுக்கு மொத்தமாக அந்த ட்ரபிள் மேக்கர் வெள்ளத்துக்கே 4000 டைமண்ட் ஆயிடுச்சுங்க. 4000 டைமண்ட் கரெக்டாக ஷார்ப்பாக 4000 டைமண்ட் தொட்டால் தான் அந்த ட்ரபிள் மேக்கருன்றது. ஏன்னா ஒரு கன்னே விழுது டபுள் ஷாட்டு. அதனால் வந்து பார்த்து டைமண்டை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த ப்ளூ கலர் கேம் பண்ணி எடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? இது எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஈவெண்ட்லாம் எடுக்கலாம், வேறு என்ன அப்டேட்ஸ் என்ன வேணும்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை ரோல் பண்ணி எடுக்கிறத விட நீங்கள் வந்து இருக்கிற டபுள் ஷாட் வச்சுருந்தீங்கன்னா எடுக்காதீங்க, அப்படியே வச்சு ரோல் பண்ணுங்கள். இல்லாதவங்க வேணால் டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க தான் சொல்லுவேன். என் பேச்சை கேட்டு ஏன்னா வந்து மோசம் பண்ணுறாதீங்க, இப்போயே சொல்லிட்டேன். சரி ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் டாடா.